சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் வெள்ள நிவாரணத்தை ரொக்கமாக வழங்கலாம் என்று உயர்நீதிமன்றம் தற்போது அனுமதி அளித்திருக்கிறது. வெள்ள நிவாரணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று கோரி மோகன்தாஸ் மற்றும் செல்வகுமார் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிமன்றம் இதனை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல் ரமேஷ். காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 37 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ரொக்கமாக வழங்கப்படும் இந்த தொகையை சம்பந்தப்பட்டவர்களோட வங்கி கணக்கில் செலுத்த உத்தரவிட வேண்டும் என்று முன்னாள் ராணுவ வீரர் ராமதாஸ் என்பவரும் நிவாரண தொகையை அதிகரித்து வங்கி கணக்கில் வழங்க வேண்டும் என சட்டக்கல்லூரி மாணவர் செல்வகுமார் என்பவரும் தனித்தனியே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் என்பதை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குடைய விசாரணை தான் தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோருடைய அமர்வுல நடைபெற்றது. அப்போது விசாரணையின் போது மனுதாரர் தரப்புல ரொக்கமாக நிவாரணத்தை வழங்கும் போது முறையானவர்களுக்கு சென்றடையாது என்றும், கடந்த 2015ஆம் ஆண்டு பெருவெள்ளத்தில் நிவாரண தொகை வங்கி கணக்கில் தான் செலுத்தப்பட்டது என்றும், டோக்கன் முறை மூலம் நிவாரணம் வழங்குவது தவறாக பயன்படுத்தப்படும் என்றும், பலர் ஒரு முறைக்கு மேல் நிவாரணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கூறி அதனால சம்பந்தப்பட்டவருடைய வங்கி கணக்குல செலுத்த உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் தரப்புல வாதிடப்பட்டது. அரசு தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், அதாவது ஏற்கனவே 37 லட்சம் குடும்பத்தினர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், டோக்கன்கள் வழங்கப்பட்டு விட்டதாகவும், ஞாயிற்றுக்கிழமைகளிலிருந்து இந்த நிவாரணத்தை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தலைமை நீதிபதி அமர்வு வெள்ள நிவாரணம் என்பது உடனடியாக வழங்க வேண்டியது என்றும், ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நிவாரணம் வழங்குவதை தாமதப்படுத்த முடியாது, அதை மறுக்க முடியாது, நிவாரணத்தை முடக்க முடியாது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நிவாரணத்தை வழங்குவது தற்போது தருணத்தில் உடனடி தேவை என்பதனால இந்த வழக்கில் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று அவர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார்கள். நிவாரணத்தை வழங்குவது தாமதப்படுத்துவது மக்களின் நலனுக்கு உகந்ததல்ல என்றும், உண்மை பயனாளிகளுக்கு நிவாரணம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணை ஜனவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் நிவாரணம் வழங்கியது குறித்து அந்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வெள்ள நிவாரணத்தை ரொக்கமாக வழங்க உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.